சம்போ சிவசம்போ. வணக்கம் மாப்பிள்ள. என் அப்பன் ஈசன் தகுந்தவருக்கு உகந்ததை வரமாக அளிப்பான் ஆகுக. வணக்கம் மாப்பிள்ள. புரட்டாசி வந்தாச்சு, ராமசாமி கோயிலுக்கு போகிறக்கு ஆரம்பித்தாச்சு, சரஸ்வதி பூஜை வருது. என்ன மாமா ஒரே விழாவாக இருக்குது? ஆமாம், எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பூஜையாக இருந்தாலும், எந்த விரதமாக இருந்தாலும் உங்களை பயபக்திக்கு அடுத்த நிலைக்கு உங்களை நகர்த்தி கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இந்த விழாக்கள், இந்த விரதங்கள் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எதையுமே கண்டுக்காமல், தெரிஞ்சுக்க விரும்பாமல், பயபக்தியாக போனோமா, கும்பல் போட்டோமா, தேங்காய் உடைச்சோமா, வரத்தை கேட்டோமா, வந்தோமா அப்படிங்கிறது, இந்த சராசரியான பக்தி நிலைங்கிறது எதையும் பெற்றுத்தராது. உங்களுக்கு கடவுள் கூட்டுக்கான ஒரு நம்பிக்கை தரும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கலாம். நம்ம பிறவாத நிலை அடையணும்னா அதுக்கு இந்த பயபக்தி பயன்படாது. போகிற போக்கில் சலா முடிச்சுட்டு போகிறதெல்லாம் அறிவால் ஆராய்ந்து அறிந்து அதில் இருக்கிற உண்மை நிலையை புரிந்த நிலையை வச்சு ஆண்டவன் அடையிறதுக்கான வழிகளில் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் ஆண்டவனோட ஐக்கியம் அடைய முடியும். நமச்சிவாயம். அதைத்தான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா விரதத்தையும் எது முடியுமோ அதெல்லாம் கடைபிடிக்குமாப்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது எதுக்காக படைச்சிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க, அது எப்படி செய்யணும்னு தேடி பாருங்கள். எல்லாம் கூகுளில் கிடைக்குது, யூடியூப்பில் கிடைக்குது, எல்லா ஆன்மீக தகவலும் யூடியூப்லேயே கிடைக்குது, தேடுங்க. விரதம்னா சில விரதங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தொடங்கி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நடக்குது. இஸ்லாமியர்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய நோன்பு அதை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க, அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி சாப்பிடுவாங்க. 30 நாள் கடினமாக இருக்கிறாங்க. அந்த 30 நாள் கடின விரதத்தில் உடம்புல இருக்கிற கொழுப்புக்கள் பூராமே உடம்புக்கு தேவைப்படுற வேலை பூரா கரைச்சி எடுத்துருது, ரீசெட் ஆகுது பாடி. அதே மாதிரி கிறித்துவர்களும் இருக்கிறாங்க, அவங்க ஒரு 30 நாள் இருக்கிறாங்க, அவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்கிறாங்க, அவங்களுக்குமா நான் பயன் தருது. இந்து மதத்தில் இது மாதிரி நிறையா ஆடி மாதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, புரட்டாசியில் இருக்கிறவங்க இருக்காங்க இருக்குது. அது நம்ம உண்ணாமல் இருக்கிறது இல்லை, நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறோம். நான்வெஜ் சாப்பிட்டா செரிக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப கம்மி, கொஞ்சம் ஹீட் அதிகமாக தேவைப்படுது, வெளியே குளிராக இருக்குது, உள்ள ஹீட் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் சக்தியாக. யார் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நீ விரதங்கள் இந்த நவராத்திரி விசேஷமெல்லாம் சாமி கும்பிட்றது, கோழு வைக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கானது இல்லை, நம்ம செய்யலாம், யார் தப்புன்னு சொல்ல போகிறது இல்லை. இது நம்ம கலாச்சாரத்திலே இல்லை. இது சிவனுடைய தென்னாட்டில் ஒன்றும் இல்லது, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது தப்பு கிடையாது, எல்லா விழாக்களும் கொண்டாடலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற மாதிரி தான் தீபாவளி கொண்டாடுற மாதிரி. தீபாவளி மிகப்பெரிய ராவணன் சிவபக்தன், அவனை ராவண நாட்டை வரமாங்கின ஆளுகள் யாரும் கிடையாது. ஆனால் அவனை நம்ம அந்நியனாக்கி அவனை அசிங்கப்படுத்திட்டோம் வைங்க. அவனும் சரின்னு சொல்லவில்லை, இருந்தாலும் அவனுடைய சிவபக்தி போற்றப்படவில்லைன்னு சொல்ல வர்றேன். ஓகே, அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ளை இப்போ காலையில் விரதங்களை கடைபிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அது முழுசாக கடைபிடிங்க. ஓகே, அதை கடைபிடிச்சிங்கன்னா அது உங்களை உடல் அளவில், மன அளவில் இறைவனை நோக்கி நகர்த்துறதுக்கான வழிமுறைகள். உங்கள் உடல்நலம் மனநலம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை நோக்கி நகர்றதுக்கான முயற்சியில் வருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுருக்காங்க நம்ம அப்பச்சி காலத்தில். கொடும் பசியில் இருக்கிறவங்ககிட்ட போய் உட்காந்து ஓம் நம்ம சிவாய சொன்னால் அவனை மண்டை அடிச்சு போடுவான். கடன் சிக்கி சீடுகள் கூட்டிகிட்டு போய் வா காசிக்கு போகலாம்னா முதலே இங்கேயே சாகிற மாதிரி இருக்கிற நான் காசியில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்பான். நீங்கள் உங்களால் உருவாக்கிட்ட சிக்கல்களிலிருந்து வெளிப்பட்டு குடும்பத்தெல்லாம் காப்பாற்றி செய்யக்கூடிய கடமையை செஞ்சு அடுத்த நிலையை அடையும் போது இறைவனை புரிஞ்சு அவனை நோக்கி நகருங்க. அவன்கிட்ட அடைக்கலமாகறதுக்கான வாய்ப்பை தேடுங்க. அது பல வகையாக இருக்குது. அதாவது இறைவனை நண்பனாக கொண்டாடுறது, இறைவனை தலைவனாக கொண்டாடுறது, இறைவனை காதலியாக கொண்டாடுறது, இறைவனை காதலனாக கொண்டாடுறது, நம்மளுக்கு ஓனராக வச்சுக்கிறது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் நண்பனாக வச்சுருக்கிறேன், ஈஸ்வரன் எனக்கு ஃப்ரெண்டு,
அது ஒரு மனநிலை, ஆறாறு மனநிலைக்கு என்ன தோணுதோ அது அப்படி. அதனால தான் அவன் இவனு கூட எழுதுவேன். அதுக்கு சில பேர் பயங்கரமாக பயபக்தி இருக்கிற ஆளுகெல்லாம் உன் கண்ணை குத்திடுவான், சிவன் குத்திட்டு போகிறான். என்ன கண்ணை குத்தினாலும் என்னை வழிநடத்துறது அவன் தான் அப்படிங்கிறப்ப குத்திட்டு போகிறான். புரிதலுக்குள்ளே வாங்க மாப்பிள்ள. கொஞ்சம் உங்கள் உடல்நலத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவழிங்க ஒரு நாளைக்கு. பயிற்சி எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, நேரத்தில் தூங்குங்க. அதுபோல் இறை கடவுள்னா என்ன, ஏன் இத்தனை கோயில், ஏன் இத்தனை சாமி, ஏன் இத்தனை வழிமுறை, ஏன் இத்தனை விரதங்கள், ஏன் இத்தனை நோம்பி, வேறு எந்த மதத்துலேயும் இல்லாத நம்ம மதத்தில் மட்டும் எதுக்கு இத்தனை விசேஷம் வச்சுருக்குறாங்க, தேடுங்க, கொஞ்சம் அறிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. இது எல்லாம் உங்களை ஈசனுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்த்தும் சிவஜோதியோடு கலந்துடலாம், பிறவாத பெருநிலை அடையலாம். நீங்கள் எல்லாம் அடையணும், அதுதான் என்னுடைய வேண்டுதல். ஓம் நமச்சிவாய. சம்போ சிவசம்போ.